إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய எமது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபிஈன்கள் தபிஈன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அனைவரையும் இந்த உயர்ந்த மார்க்கத்தின் மீது பயணம் செய்ய வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பலவிதமான எமக்கு படிப்பினை தரக்கூடிய பல சம்பவங்களை அல்லாஹ் பதிவு செய்வான். அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதரும் அவ்வப்போது முன் வாழ்ந்த சமூகத்தாருடைய சம்பவங்களை விஷயங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் அதை சொல்வார்கள். காரணம், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அதில் என்ன படிப்பினை இருக்கிறது, ஒரு சமூகம் அழிக்கப்பட்டால் எதனால் அழிக்கப்பட்டது, ஒரு சமூகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த மனிதரிடத்தில் என்னென்ன நல்ல பண்புகள் இருந்தது, என்னென்ன கெட்ட பண்புகள் வேறு நபரிடத்தில் இருந்தது எல்லாம் சுட்டிக்காட்டி தனது தோழர்களை மெருகூட்டுவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பதிவு செய்யும் போது ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லகும் யதஃபக்கரூன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். நபியே, நீங்கள் அந்த சம்பவங்களை செய்திகளை அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள், அவர்கள் சிந்திக்க கூடுதலாக இருப்பார்கள், அதில் அவர்கள் படிப்பினை பெறக்கூடும், சிந்திக்க கூடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு இடத்தில் பதிவு செய்யும்போது லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப், அவர்களுடைய வரலாற்று செய்திகளில், அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களில் அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இபரத் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்வான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சம்பவங்களை, முன்வாழ்ந்த சமூகத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய குறிப்பாக 2 சம்பவங்கள் மாத்திரம் நமது வாழ்க்கைக்கு என்னென்ன படிப்பினைகளை அது சொல்கிறது. உண்மையில் நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்திகளை தரக்கூடிய இந்த சம்பவங்கள். நமது வாழ்க்கையில் நாம் அடக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதரை பார்த்து பழகினால் அது எப்படி இருக்க வேண்டும், பேசக்கூடிய பேச்சு ஆணவம் இல்லாமல், திமிருத்தனம் இல்லாமல், நான் தான் எல்லாம் என்ற அந்த ஒரு ஆணவ திமிரோடு அலையாமல் எப்படி ஒரு மனிதன் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு மனிதன் நான் தான் என்று கர்வத்தோடு வாழ்ந்தால் அது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்பதை எல்லாம் விவரிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கான ரஜுலானி ஃபி பனி இஸ்ராயீல்
யூதர்களுடைய சமூகத்தில், பனி இஸ்ராயேலுடைய சமூகத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் 2 நபர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உற்ற தோழர்களாக இருந்தார்கள். 2 நபர்களும் உற்ற தோழர்கள், அப்படிப்பட்ட ஒரு நட்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் 2 மனிதர்களும் 2 பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒருவர் ஃபக்கான அஹதுஹுமா, ஒருவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் யுஸ்னி, பாவம் செய்யக்கூடியவராகத்தான் இருந்தார். ஒருவர் பாவத்தையே செய்யக்கூடியவராக இருந்தார். அதிகமாக பாவத்தையே தனது வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆனால் மற்றவரோ, இன்னொரு நண்பர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வழிபடுவதில் தனது நேரத்தை செலவழிக்கக்கூடியவராக இருந்தார். ஒருவரோ பாவத்தில் வீழ்ந்து கிடக்கக்கூடியவர், மற்றொருவரோ அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டில் தனது நேரத்தை செலவழிக்கக்கூடியவர். இருவரும் நல்ல உற்ற தோழர்கள், நண்பர்கள். என்ன நடக்குது என்று சொன்னால், எப்போதெல்லாம் இந்த நல்லவன், எப்போதெல்லாம் இந்த வணக்க வழிபாட்டிலேயே தனது நேரத்தை கழிக்கக்கூடியவன் தனது இன்னொரு நண்பனை பார்க்கிறானோ அவனை பாவத்திலேயே பெற்றுக் கொள்வான். அவன் பாவத்திலேயே பெற்றுக் கொள்வான். சொல்வான், தனது நண்பனை பார்த்து சொல்வான், அக்ஸிர், குறைச்சுக்கோப்பா, உன் பாவத்தை குறைத்துக்கொள், உன் பாவத்தை நீ குறைத்துக்கொள், பாவம் செய்யாதே, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை செய்யாதே, அல்லாஹ் தடுத்ததை நீ செய்யாதே என்று அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் பார்த்தான், அவனை பெற்றுக்கொண்டான். அந்த நண்பனை ஒரு நாள் பெற்றுக்கொண்டான். பார்க்கும் பொழுது பாவம் செய்யக்கூடியவனாகவே பெற்றுக்கொண்டான். மீண்டும் சொன்னான், அக்ஸிர், எனது தோழரே, எனது நண்பனே, பாவத்தை நீ குறைத்துக்கொள் என்று சொன்னான். எல்லோரும் சொல்லக்கூடியதுதான். எல்லோரும் ஒரு பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தால், பாவம் செய்யாதே, இதனுடைய விளைவு இப்படிப்பட்டது, மிக மோசமானது, நாளை மறுமையில் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், நாளை மறுமை கை சேதமாக ஆகிவிடும், இந்த பாவத்தை விட்டுவிடு எனது தோழனே என்று சொல்வது கடமை, கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் இதை கேட்டு 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 தனது இன்னொரு நண்பனுக்கு சகிப்புத்தன்மை, அதாவது சலிப்படைந்து போய்விட்டது. சலிப்படைந்து போயிட்டு, என்ன எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக் கொண்டு இருக்கிறான். என் நண்பன் எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இது நபி அவர்கள் தடுத்திருக்காக சொல்லுவோமா இல்லையா? நமது நபி அவர்கள் தடுத்திருக்காக சொல்வதை போன்று அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், இது கிடையாது, இது கூடாது, இது பண்ணக்கூடாது என்று எப்பப்பாரு இதையே சொல்லிக் கொண்டு இருக்கிறானே என்று தனது தோழனை கடிந்து கொண்டான். என்ன வார்த்தை என்று சொன்னான் என்று சொன்னால், அவன் சொல்கிறான், கல்லினி வரப்பி, என்னையும் எனது இறைவனையும் தனியாக விட்டு, என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான், நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ எனக்கு எடுத்து சொல்லாத, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கல்லினி வரப்பி, என்னையும் அல்லாஹ் தனியாக விட்டுரு, எனக்கு என்ன விஷயம் வைத்திருக்காங்க அல்லாஹ்க்கு தெரியும், எனக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீ தலையிடாத, உனது வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, என்னிடத்தில் பேச வந்தால் பேசு, பழகினால் பழகு, நான் செய்வதை கண்டுகொள்ளாதே என்று சொன்னவுடன் அந்த நல்ல நண்பனுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன ஒரு பாவம் செய்கிறான், அல்லாஹ் தடுத்தலை செய்து கொண்டு இருக்கிறான், அதை எடுத்துரைத்தால் நாளை மறுமை பாழா போயிடும் என்று சொன்னால் நம்மளை கடிந்து கொள்கிறான். எல்லோருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு கட்டத்தில் உனக்கு கோபம் அதிகரித்து இவன் ஒரு வார்த்தையை சொன்னான், அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் யார், இந்த கெட்ட தோழனாக இருக்கக்கூடிய வார்த்தை சொன்னான், என்னை கண்காணிப்பதற்காகத்தான் உன்னை படைக்கப்பட்டாயா, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? நீ அனுப்பப்பட்டது, இந்த உலகத்தில் நீ மனிதனாக அனுப்பப்பட்டது என்னை கண்காணிப்பதற்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டாயா, வேற வேலை இல்லையா உனக்கு என்று சொன்னவுடன் நல்லவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நல்லதை சொன்னால் இப்படி நம்மளை கடிந்து கொள்கிறான் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தையை சொன்னான், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹ லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ இந்த பாவம் செய்கிறாயா, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தை வருகிறது, அல்லது இந்த வார்த்தையும் ஒரு சொல்லி இருப்பார் என்பதாக ஹதீஸினுடைய குறிப்பில் பதிவு செய்கிறார்கள். லா யுதுகிலுக்கல்லாஹுல் ஜன்னah,
அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கவே மாட்டான். நீ சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த பாவம் செய்கிறாயா, உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். நாட்கள் கடக்கிறது, வருடங்கள் சுழல்கிறது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்த 2 நபர்களையும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மரணிக்க வைக்கிறான். மரணித்ததற்கு பிறகு அந்த 2 நபர்களும் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் இப்பொழுது விசாரிக்கிறான். நல்லவனை அழைத்தான். எப்பொழுதும் தொழுகையிலே இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் வணக்க வழிபாட்டிலே இருக்கக்கூடியவன், தீமையை பார்த்து இதை செய்யாதே என்று சொன்னவன். கோபத்தில் அவன் சொன்னான், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இப்படி செய்யாதே, உன்னை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க மாட்டான் என்று சொன்ன அந்த நல்லவனை அழைத்து அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் கேட்டான், அகுன்த பி ஆலிமன், நீ என்ன முக்காலத்தையும் அறிந்தவனா? உனக்கு எல்லாம் தெரியுமா? இவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாயே, உனக்கு எல்லாம் தெரியுமா? நான் மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இந்த வார்த்தையை சொல்வாய்? அவ் குன்த அலா மா ஃபீ யதி காதிரன், ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் உனக்கு ஏதாவது இருக்கிறதா? ஒருவனை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறதா? எனக்கு இருக்கக்கூடிய சக்திகளில் ஏதாவது சக்தி உனக்கு இருக்கிறதா என்று அல்லாஹ் நல்லவனை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இவன் திகைத்து போய் நிற்கிறான். என்ன சொல்வது? என் ரப்பிடத்தில் என்ன வார்த்தையை பதிவு செய்வது? நீ என்ன எல்லாத்தையும் அறிந்த ஒரு மனிதனா? மறுமையில் நாளை அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுது உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு நீ யார்? எப்படி இந்த வார்த்தையை நீ பயன்படுத்த முடியும் என்று அல்லாஹ் கேள்வி வைத்ததற்கு பிறகு இவன் என்ன செய்வது என்று அறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறான். பாவம் செய்த, எப்பொழுதும் பாவத்திலே இருந்த அந்த மனிதரை அல்லாஹ் அழைத்தான். இங்கு வா. அழைத்தது பிறகு அல்லாஹ் சொன்னான், இதுகம் ஃபதுகுல், நீங்க வா, நுழைஞ்சிக்கோ, சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சிக்கோ, பிரஹ்மதி, என்னுடைய அருளின் காரணமாக நீ சொர்க்கம் போ, என்னுடைய அருளின் காரணமாக நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு. பிறகு மலக்குமார்கள் அழைத்து அல்லாஹ் சொன்னான், இதுஹபூ பிஹி இலன்னார், இதோ நன்மை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, எனது ஆற்றலை கையில் எடுத்து இவன் நரகத்திற்குத்தான் செல்வான், இவனது பாவங்கள் மன்னிக்கப்படாது, அல்லாஹ் இவனை சுவனத்திற்கு அனுப்ப மாட்டான் என்று சொன்னானே, இவனை கொண்டு நரகத்திற்கு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதில் 8275வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சிந்தனை செஞ்சு பாருங்க அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே. ஆக நாம் நன்மை செய்வது மட்டும் நமது நோக்கம் அல்ல. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நான் நன்மை செய்வதனால் அடுத்தவர்கள் இழிவானவர்கள் அல்ல, அடுத்தவர்கள் இழிவானவர்கள் அல்ல. அதைத்தான் மூத்த உலமாக்கள் சொல்வார்கள், அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், பாவத்தை வெறு பாவியே அல்ல என்பார்கள். பாவத்தை வெறு பாவியே அல்ல. பாவம் செய்கிறானா, பாவத்தை வெறு, எடுத்து சொல், எடுத்து சொல்ல வேண்டும். நீ செய்யக்கூடிய பாவம் என்பது உன்னை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். நீ நரகத்துக்கு தான் செல்வாய் என்று தீர்ப்பு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது. இவன் நரகத்திற்கு தான் செல்வான், இவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான், அவனை பார்த்தவுடன் இவரெல்லாம் இறை மறுப்பாளர்கள் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் அதற்கான அதிகாரம் நாம் யாருக்கு நமக்கு கொடுத்தது? சிலர்கள் வெளிப்படையாகவே தெரியும் இறை மறுப்பாளர்கள் என்று, வெளிப்படையாக தெரியும். அதுவல்ல, சக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் சில பாவங்களை செய்கிறார்கள், சில பிதஅத்துகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது நமது கடமை. அந்த பாவம் எவ்வளவு வீரியமானது, நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று நாம் வாயை விடுவோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலிருந்து நாங்கள் எடுத்து பேசக்கூடிய ஒன்று. யார் சொர்க்கம் செல்வார்கள், யார் நரகம் செல்வார்கள் என்று முடிவு செய்ய வேண்டியது அல்லாஹ். நமது கரத்தில் எதுவும் கிடையாது, நமது கையில் எந்த ஒன்றும் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை, இதை நாங்கள் நன்கு விளங்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா 5 வேளை தொழுகிறோமா, நான் நல்ல அமல் செய்யறோமா, நான் தான் தக்குவாதாரி, மற்றவங்க எல்லாரையும் ஏளனமாக பார்ப்பது. சொல்வார்கள் உலமாக்கள், ஹுஸ்னு வன், ஒரு முஸ்லிமை பார்த்தால் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அவரை பார்த்த உடனே தவறான எண்ணத்தை பரப்பக்கூடாது.
நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் தொழுதால் நான் தான் தொழுகையாளி, நான் குர்ஆன் ஓதினால் நான் தான் குர்ஆன் ஓதக்கூடியவன், மற்றவர்கள் நமது உள்ளத்தில் இழிவாக கருதக்கூடியது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும். நாளை மறுமையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் அமல் செய்து கொண்டுதான் இருப்போம், அமல் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அமல்களை எல்லாம் பாலடிக்கக்கூடிய ஒரு மறைமுகமான நமக்கே தெரியாத விஷயங்களை நாம் செய்து கொண்டு இருப்போம். நாம் திரும்ப 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 நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியது அமல் செய்வது மாத்திரமல்ல, செய்த அமல்களை நல்ல முறையில் தக்க வைத்துக் கொள்கிறோமா என்பதையும் நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நல்ல முறையில் நாங்கள் அந்த அமலை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறோமா? நாளை மறுமையில் எனது அமல்கள் பாலடிக்காத வண்ணம், வீண் போகாத வண்ணம் நல்ல முறையில் நான் வாழ்கிறேனா? நல்ல ஒரு மனிதனாக என் வார்த்தைகள் நல்லதாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவர் யார்? அவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும். அவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்று இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய விளையாட்ட நிறைய விஷயங்கள் நடக்குது. உள்ளத்தை அறிபவன் அல்ல, நாம் யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் நண்பருக்குள்ளேயே அல்லது மற்ற நபர்களிடத்திலோ அவர்களை கேலி கிண்டலில் அதிகமாக நாங்கள் ஈடுபடுத்தும் பொழுது நமக்கே தெரியாமல் நமது தோழனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய சொந்தமாக இருக்கலாம், யாரோ ஒருவர் நெருங்கியவராக இருக்கலாம், அவர் உள்ளங்கள் காயப்படும் என்று சொன்னால் இந்த ஹதீஸிற்கு நாங்கள் உரசி பார்க்க வேண்டும். அல் முஸ்லிம் என்பவன் நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றிருக்க வேண்டும். இவனுடைய கரத்தினால் நாவினால் நான் பேசக்கூடிய பேச்சு, எனது கரம் அடுத்த ஒரு முஸ்லிமை காயப்படுத்தக்கூடிய விதத்தில் எனது நாவுகள் செல்கிறதா? அடுத்தவருடைய உள்ளங்களை காயப்படுத்தக்கூடிய வண்ணமாக இருக்கிறதா? எப்படிப்பட்ட வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று நான் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, வார்த்தைகளை மிக கவனமாக நாம் கையாள வேண்டும். நாம் தெரியாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அடியான் அறியாமல் ஒரு வார்த்தையினுடைய வீரியத்தை புரியாமல் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அது அவனை நரக படுகொலிக்கு அவனை சென்று அடைய செய்து விடுகிறது. அதே போன்ற ஒரு அடியான் ஒரு வார்த்தையினுடைய மகத்துவத்தை தெரியாமல் வார்த்தையை பேசுகிறான், அது அவனுக்கு சொர்க்கத்துடைய மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று தருகிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்து பயன்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒரு காலம் நாங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. இந்த பாவம் செய்யக்கூடிய நினைத்து பார்த்திருப்பானா? நமக்கு சொர்க்கம் என்ற ஒன்று கிடைக்கும் என்று அவன் நினைத்து பார்த்திருப்பானா? அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிகும், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டவர்கள் அவர்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் பதிவு செய்கிறான், லா தக்னது, அவர்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளில் அவர்கள் ஒரு காலம் நிராசை அடைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து பதிவு செய்வான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. வார்த்தையை கவனிக்கணும். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அடுத்த வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒட்டுமொத்தமாக பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அதோடு நிப்பாட்டம் அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் இன்னஹு ஹுவ, அவன்தான் என்ற அழுத்தத்தை தரக்கூடிய வாசகம் இது. இன்னஹு ஹுவ, அவன்தான் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அதனால் அவனுடைய ரஹ்மத்தில் ஒரு காலம் நிராசை அடைந்து விட வேண்டாம். எவ்வளவு பாவங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் நாங்கள் வடிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான், கண்டிப்பாக அழிப்பான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் பாவம் மீட்சி கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே,
இந்த சம்பவங்கள் நிறைய படிப்பினைகளை தருகிறது. இரண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதே போன்று அல்லாஹ்வுடைய பயம், அதே போன்று சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியது, எல்லாவற்றையும் ஒரு சேர அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார். அதே போன்று பனு இஸ்ராயீல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வேலைக்காக வேண்டி, தொழில் செய்வதற்காக வேண்டி எல்லோரிடத்திலும் கடன் கேட்கிறார். யாரும் கொடுக்கவில்லை. எல்லோரிடத்திலும் கேட்கிறார். ஒரு நபரிடத்தில் சென்று கேட்டார், எனக்கு 1000 திர்ஹம் தாருங்கள், கடனாக தாருங்கள். அவரும் ஒப்புக்கொள்கிறார், நான் தருகிறேன். உனக்கு சாட்சியாளர் யாராச்சும் இருக்கிறார்களா என்று சொன்னதற்கு அவர் சொன்னார், எனக்கு சாட்சியாளர்கள் என்று எனக்கென்று யாரும் வரமாட்டார்கள், எனக்கென்று யாரும் வரமாட்டார்கள். அப்படியா, உனக்கு பொறுப்புக்கு யாரையாச்சும் கூட்டி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அதற்கும் சொன்னார், எனக்கு பொறுப்புக்கும் யாரும் வரமாட்டார்கள், எனக்கு சாட்சியாக வருவதெல்லாம் அல்லாஹ் தான், எனக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான். இந்த வார்த்தையை கேட்டு அந்த மனிதர் ஒப்புக்கொண்டு, அல்லாஹ்வை சாட்சியாகவும் அல்லாஹ்வை பொறுப்பாகவும் ஆக்கி இருக்கிறாய், நான் உனக்கு தருகிறேன் என்று 1000 திர்ஹங்களை அப்படி எடுத்து கொடுக்கிறார். இத்தனாம் தேதிக்குள் இதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டு அந்த பணத்தை வாங்கி அவர் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி, தொழிலை செய்வதற்காக வேண்டி கப்பலில் ஏறி வேறொரு இடத்திற்கு செல்கிறார். நல்ல முறையில் தொழில் செய்கிறார், நல்ல சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது அவருக்கு யோசனை வருகிறது, இவருக்கு நாம் சென்று கொடுக்க வேண்டிய தேதி வந்துவிட்டது, கொடுத்த வாக்கை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று வருகிறார். வந்து பார்த்தால் கடற்கரையில் அவர் சென்று மீண்டும் அந்த ஊருக்கு சென்று கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிரயாணம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு கப்பலும் இல்லை. வேறு வழி இல்லாமல் பார்க்கிறார், இன்றைய தினத்தில் நான் கொடுக்க வேண்டுமே, என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரே, நான் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்னுடைய உறுதியை பாருங்கள். ஒரு கட்டை எடுக்கிறார். கட்டை எடுத்து அதை குடைந்து அதற்குள் 1000 திர்ஹத்தை வைத்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். என்னால் வர முடியவில்லை, வருவதற்கான எந்த சாதனத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால் இதை அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நான் அனுப்புகிறேன், இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று 1000 திர்ஹத்தையும் வச்சு உள்ள அப்படியே அடைச்சி, தண்ணி போகாத அளவுக்கு அடைச்சி பாதுகாப்பா கடல்ல தூக்கி போட்டுட்டு கடல் என்று சொன்னார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் யாரிடத்திலோ நான் கேட்டேன், யாரும் எனக்கு கடன் கொடுக்கவில்லை, உன்னை சாட்சியாக வச்சு அந்த மனிதர் எனக்கு கடனை கொடுத்தார், உன்னை பொறுப்பாக வைத்து அந்த மனிதர் எனக்கு கடனை கொடுத்தார், உன்னை நான் பொறுப்பாக ஆக்கிறேன், இந்த கட்டையை நீ எப்படியாவது கொண்டு போய் அவரிடத்தில் சேர்த்து விடு என்று அந்த கட்டையை கடலில் தூக்கி போட்டு வந்துட்டார். இந்த உறுதி யாருக்கு வரும்? சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இன்றைக்கு நம்மகிட்ட இருக்குமா? ஒரு 100 ரூபா காசை வச்சு தூக்கி போடுவோமா போவோம்னு சொல்லி? அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய உறுதி இருக்குன்னு பாருங்க. ஆனா என்ன நடக்குது? உறுதியான முறையில் அல்லாஹ்கிட்ட பொறுப்பை சாட்டிட்டு போட்டுட்டு வந்துட்டாரு. மறுநாள் என்ன செய்யறாருன்னா, மறுநாள் அவர் அந்த இடத்திற்கு போவதற்காக வேண்டி கப்பலுக்கு வராரு. கப்பல் இருக்குது, ஏறி வந்துகிட்டு இருக்காரு. மறுபக்கம் அங்க கடன் கொடுத்தவர் கடற்கரை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவர் வர வேண்டுமே, அவர் யாரையும் பெற்றுக்கொள்ளல, யாரும் வரவில்லை. உடனே இவர் சரி என்ன செய்வது, அவர் வருவாரா நான் தெரியலேன்னு சொல்லி ஒரு கட்டை ஒதுங்குது, அந்த கட்டை எடுத்துட்டு போறார். சரி வெட்டி அடுப்பு காய்ச்சி வைப்ப ஏதாச்சும் உதவுமேன்னு சொல்லி போறார். கோடாலியால் கட்டையை பிளக்கிறார். பணங்கள் அப்படியே காசு செதறுகிறது. உள்ள ஒரு கடிதத்தையும் பார்க்கிறார். சந்தோஷமாக அதை எடுத்து அதை வைத்துக் கொள்கிறார். மறுநாள் கடன் வாங்கியவர் வருகிறார். வந்து நேரான நபரை பார்க்கிறாரு. பார்த்து செய்திகளாம் சொல்கிறார், உங்கள்கிட்ட நான் வாங்கியிருந்தேன், இத்தனை தேதிக்குள்ள நான் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வாக்கு கொடுத்தேன், ஆனால் நான் வருவதற்கான எந்த சாதனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால் ஒரு கட்டையில் வைத்து அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி அனுப்பினேன். அந்த கட்டை என்ன ஆகிவிட்டது என்று எனக்கு தெரியவில்லை, மனம் உறுத்துகிறது. மீண்டும் நான் 1000 திர்ஹத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், பிடியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நபர் புன்னகையோடு சொன்னார், எந்த தேதியில் நீ உமது கடனை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்தாயோ உனது வாக்கை நீ நிறைவேற்றி விட்டாயே என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் அப்படியே அந்த இடத்தில் திகைத்து போய் நின்றார். அப்படியா என்று அவர் சொல்லிவிட்டு திருப்பி சென்றார். இது நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினத்தில் கூட சமீபத்தில் நாங்கள் சில வீடியோக்களை பார்க்கிறோம். பலஸ்தீன் மக்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி எத்தனையோ இடத்தில் அவர்கள் கையேந்தும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, எத்தனையோ நாடுகள் உதவி செய்ய தயாராக இருந்தாலும் உணவுகளை உள்ள விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு மிஸ்ரை சார்ந்த சகோதரர்கள்
என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. எப்படியாவது உணவை சென்று சேர்க்க வேண்டும் என்று பாட்டில்ல அவங்க சில தானியங்களை கொட்டி அடைச்சி தூக்கி போட்டாங்க. சில வீடியோக்கள் வருது, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் அதை சிலதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதாக வீடியோ போடுகிறார்கள். கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அல்லாஹ். அல்லாஹ்வால் முடியும். நாம் நம்பிக்கை வைத்தால் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முடியும். ஆனால் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதுதான் இங்க பிரச்சனை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வை உறுதியாக உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அன்றைக்குத்தான் நடந்தது முஅஜிசாக்கள், அன்றைக்குத்தான் நடந்தது கராமத்துகள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஈமான் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் பல அதிசயங்களை நிலைநாட்டி காமிப்பான். அன்றைக்கு இருந்த ரப்பு தான் இன்றைக்கும் ரப்பாக இருக்கிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமான உறுதி இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று கொடுத்த கடனை சரியான முறையில் கொடுக்க வேண்டுமே என்ற அவருடைய உள்ளம், எப்படியாவது கொடுத்து விட வேண்டுமே, வாக்கு கொடுத்து விட்டுமே. இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு இல்லைன்னா நான் நாளைக்கு கொடுத்துக்கலாம், இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சாதாரண நேரத்தை தள்ளி போடுறோம். அந்த விபரீதம் தெரியல. ஆக வாக்கை கொடுத்தால் எப்படி நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு முன் உதாரணம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததால் தான் இவ்வளவு முயற்சிகளும் அவர் செய்தார். ஏன் வாக்கு கொடுத்திருக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கியிருக்கிறோம், அல்லாஹ்வை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறோம், எப்படியாவது இதை கொண்டு போய் நான் செலுத்த வேண்டுமே என்று அவர் யோசித்து அவர் எப்படியாவது கொண்டு போய் அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்தார். காரணம் அல்லாஹ்வுடைய பயம். நான் இதை சாதாரணமாக நினைச்சிருக்கலாம், வண்டிதான் இல்லையே, எதுவுமே வரலையே, நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கியிருக்கிறேன், அல்லாஹ்வை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறேன், அந்த ஒரே ஒரு நம்பிக்கைக்காக வேண்டித்தான் அவர் எனக்கு பணம் கொடுத்தார். எதற்காகவும் அல்ல, யாருடைய முகத்துக்காகவும் அல்ல, என்னுடைய முகத்துக்காக அல்ல, அல்லாஹ் எனக்கு சாட்சியாக இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொறுப்பாக இருக்கிறான் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்திரம்தான் இந்த பணத்தை எனக்கு கொடுத்து உதவி செய்தார் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் வைத்தவராக அவர் பல முயற்சிகளை எடுக்க அவர் முன் வந்தார்கள். அன்றைய தினத்தில் பிரயாணம் செய்வதற்கு வாகன வசதிகள் அவர்களாக இருக்காது. இந்த செய்தியை சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்று சொன்னால் அப்பொழுது எந்த அளவுக்கு பிரயாணம் செய்வதற்கான வசதிகள் இருந்திருக்கும் என்பதை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதை வேண்டாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தும் கொடுக்கிறதுக்கு அலட்சியம், அப்படி இருந்தும் நாங்கள் அமானிதத்தை பேணுவதில் அலட்சியம். கடனை வாங்கினால் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆர்வம் இருந்ததோ அதே ஆர்வம் கொடுக்கும் பொழுது இருக்கிறார் என்று பார்த்தால் கிடையாது. அழகிய முறையில் கடனை கொடுங்கள், அழகிய முறையில் கடனை நீங்கள் வாங்குங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான முறையில் நமக்கு பாடம் கொடுத்திருக்கிறார்கள். அழகிய முறையில் கடனை திருப்பி கொடுக்கிறதுனா என்ன? தவணை வருவதற்கு முன்னாலே ஒரு நாட்களுக்கு முன்னாக நம்ம கொடுத்து அவருக்கு கடனை அடைக்கிறது. அப்படி கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவார். ஆனா இன்னைக்கு எப்படியாவது இழுத்தடிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை சிந்தனை செஞ்சு பாருங்க. மார்க்கம் எந்த அளவுக்கு இந்த கடனுடைய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவத்தை காமிக்கிறது என்று பார்க்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆக ஒரு மனிதர் கடன் வாங்கி வைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் முதலில் அவர் சொத்து பத்து இருக்கும் என்று சொன்னால் ஜக்காத்தை வெளியேற்றணுமா, முதல்ல கடனை வெளியேற்றணுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. கடனை வெளியேற்றதற்கு பிறகுதான் ஜக்காத் எல்லாமே கணக்கு போட போறோம். ஆனா இன்னைக்கு அதை சர்வ சாதாரணமா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக இதே போன்று பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமது வாழ்வுக்கு தேவையான படிப்பினை தரக்கூடிய விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு சொல்லி மெருகூட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ படித்துவிட்டு அப்படி கடந்து செல்வதற்கல்ல, இதனால் என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டது, என்னென்ன விஷயங்கள் நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது, எதை எதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், எதை எதை நாங்கள் விட்டு களைய வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏதோ கட்டுக்கதை சம்பவங்கள் அல்ல, உண்மை சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மையான சம்பவங்கள். அடிப்படையில் இந்த விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் எமது வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் களைந்து நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை முழுமையாக உறுதியாக ஆழமாக நம்பிக்கக்கூடிய மக்களாகவும்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கருவானாக. அமானிதத்தை பேணக்கூடிய மக்களாக, கடன் வாங்கினால் அதை முறையான முறையில் சரியான முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய மக்களாகவும், அதே போன்று யாரையும் எந்த நேரத்திலும் நம்மை விட அவர் இழிவானவர் என்று நாங்கள் கருதாமல் மார்க்க விஷயத்தில் எப்பொழுதும் நமக்கு மேலானவர்கள் தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் நான் இன்றைய தினத்தில் இன்றை தொழுதிருக்கிறேனா, அவர் என்னோடு அதிகமாக தொழுதிருக்கலாம், அதிகமாக அவர் விக்ர் செய்திருக்கலாம், நான் செய்யாமல் இருக்கிறேனே என்று அதிகமாக எங்களுடைய அமல்களை நாங்கள் அதிகப்படுத்துவதில் சிந்தனை செய்ய வேண்டுமே தவிர, நான் தொழுதுட்டேன், நானாச்சும் தொழுதனே என்று என்னுடைய சின்ன அமல்களை கொண்டு நாங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடாது, பெருமிதம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று முன்கோபம் ஜாஸ்திங்க எனக்கு இன்றைக்கு பெருமையா பேசுறோம். அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் முன்கோபம் அதிகமாக இருந்ததனால்தான் வார்த்தைகளை அவர் வேகமாக வீசினார். கடைசியில் அந்த வார்த்தை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகான முறையில் சுட்டி காமித்தார்கள். ஆக நாவடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நமது நாவினால் எந்த ஒரு முஸ்லீமும் பாதிக்கப்படாமல், உள்ளங்கள் காயப்படுத்தப்படாமல் நமது வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்துவானாக. அல்லாஹ் சொல்வதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். அதே போன்று நாங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்று அல்லாஹ் பதிவு செய்வதை போன்று நாங்கள் இஸ்லாம் அல்லாமல் நாங்கள் மரண தருவாயில் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த உடலிலிருந்து இந்த ரூஹ் பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். ஹாதா மா இன்தி வ இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலைக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.